கேஆர்பிஎல் ஷேர் வந்து நேத்து 13% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அண்ட் தென் இதுக்கு மேல விழுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். நேத்து ஏன் இந்த ஷேர் 13% விழுந்துச்சு அப்படின்னா, இந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க அனில்குமார் சௌத்ரின்றவங்க வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணிருக்காரு. சோ அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் ரிசைன் பண்ணிட்டு போகும்போது அந்த லெட்டர்ல வந்து எழுதி கொடுப்பாங்கல்ல, ஏன் ரிசைன் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ அதுல அவர் எழுதி கொடுத்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கம்பெனி மேல நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தாரு. அந்த கம்பெனி ரன் பண்ற விஷயம் வந்து சரியில்லை, அந்த கம்பெனியோட போர்டு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் எடுத்து வச்சிருந்தாரு. இல்ல நம்ம ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட மீட்டிங்லாம் எப்பயுமே நடக்கும். அந்த கம்பெனியோட மீட்டிங் நடக்கும்போது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க. அதுல இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்டான மூவ்மெண்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவாங்க. இங்க அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கும் போது அதை வந்து நோட்டும் பண்றதுல, அதை செயலும் படுத்துறதுல அதை அப்படியே விட்டுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு. இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல ஒரு சில பேர்கிட்டயே வந்து இருக்கு. அது அப்படியே அவங்க கிட்ட மட்டுமே இருக்கு, வேற யாருக்கிட்டயுமே பரவது இல்ல. ஸோ அந்த இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் போது அது வந்து சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது, இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். ஸோ சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்களே வச்சுக்கலாம். ஆனா அது இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனா இருக்கும்போது அதை வந்து கொடுக்கணும்ல. ஸோ கொடுத்தாதான் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூவ்மெண்ட் என்ன வைக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இறங்க முடியும். சோ இங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு சில ஆள்கிட்டே இருக்கும்போது இங்க வந்து முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் எல்லா கார்பரேட் கம்பெனியுமே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டிங் ஒன்னு பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஒரு விஷயமா கொண்டு வரப்பட்டது. சோ அந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டிங் பண்ணும்போது அது யாருக்காக பண்றாங்கன்றதே வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்கான கிளியர் கட்டான ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல, எதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவுற மாதிரி எதனா ஒன்று பண்ணிருக்கணும் அந்த ஃபண்டிங் வச்சு. சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் எங்க போயே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் அடுத்ததா இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்றாங்களா, இந்தியா கேட்ன்ற பாஸ்மதி ரைஸ் தான் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது. சோ இந்த மாதிரி ரைசஸ் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி வர அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ் பண்றது இல்ல, அதை வந்து கரெக்டா ரைட் ஆஃப் வந்து பண்றதே இல்ல. சோ அந்த அமௌண்ட்ல எங்க மிஸ் ஆகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. கூடவே அந்த ஆட் ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்க நிறைய அந்த டாப் லெவலான அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு அந்த வேரியபிள் பே அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கிரிமெண்ட் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்அட்ஜஸ்டபிளா வந்து இருக்கு. அது ஏன் தராங்கன்ற மாதிரியே வந்து தெரியல. அதுக்கான ரீசன் என்னன்ற மாதிரி ஸ்ட்ராங்காவே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பே வந்து போறது வந்து சொல்றாரு. சோ இது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணேன். இதை நோட் பண்ணி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணவும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவங்க ஆனா அதை வந்து பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த போர்ட்ல இருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன், இது என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை தாண்டி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அனில்குமார் சௌத்ரி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு கேஆர்பிஎல் வந்து ரிப்ளை பேக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இஷ்யூஸ் எல்லாமே நீங்க சொல்ற அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி ஆடிட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். சோ இண்டிபெண்டன்டான தேர்ட் பார்ட்டி ஆடிட் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சோ அவங்க வந்து 30 நாள்ல அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல இருந்து ரிப்போர்ட் வந்து தரட்டும். அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பப்ளிக் வந்து கொடுக்குறோம். சோ அவங்க சிம்பிளா சொல்ல வரது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பினான்சியல் ப்ராப்ளம்ஸோ இல்ல அப்படின்னா இந்த மாதிரி எத்திக்கல் வந்து மீறின மாதிரி ஏதோ விஷயம் வருது அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணி சொல்லிட்டோம், அதை வந்து மக்கள் கிட்ட கொடுத்துரும், அவங்க வந்து டிசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சீரியஸான நோட்ல கேஆர்பிஎல் கம்பெனியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கீ ஃபேக்டர் அமைஞ்சு இது எல்லாமே உண்மை அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ல இருக்குது நமக்கு நல்லாவே தெரியுது. இல்ல ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த நோட் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி தப்பா இருந்தது அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னொரு 30 நாளைக்கு இந்த கம்பெனி பிரஷர்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கும். சோ அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்தியாவோட ஏஐ விஷன் சூப்பரா வந்து இருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் மேப் வந்து செட் பண்ணிருக்காங்க. $1.7 trillion வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபில 2035 இந்த ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 2035 ஜிடிபி கணக்குப்படி $6.6 trillion வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியா வந்து இருக்கும் ஏஐ கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னா. இதுவே ஏஐ கான்ட்ரிபியூஷன் கூட ஆட் ஆச்சு அப்படின்னா $8.3 trillion வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஏஐ கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்னும் போது. ஸோ ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஏஐ சிப் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆன் பண்றாங்க. ஸோ அண்ட் தென் இது கூட வந்து ஆட் ஆனா இங்க டாடா சன்ஸோட அந்த சேர்மனும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி கூடவும் அண்ட் தென் கவர்மெண்ட் கூடவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் வந்து வைக்கிறோம். ஸோ அந்த கொலாபரேஷன்ல நாங்க R&D ஸ்பெண்டிங் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க மக்களுக்கு ஜாப் வந்து கிரியேஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்களும் வந்து உள்ள இன்வால்மெண்ட் வந்து ஆக போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் அண்ட் தென் ஐடி மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய லீட் க்ரோத்தா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபில அதிகமாக ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா இந்த ஏஐ தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தரணும், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்கையும் இதுதான் குறைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீடைல் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வரப்போற ஃபியூச்சர் ஏஐ தான் வந்து நோக்கி இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம ஏஐல அடாப்ட் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம ஜிடிபியும் கான்ட்ரிபியூட் பண்ண போதுன்னும் போது அதுதான் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த நியூஸ் சொல்றேன். எஃப்எம்சிஜி ஸ்டாக் எல்லாமே பை ரேட்டிங் அண்ட் தென் செல் ரேட்டிங் வச்சு ஒரு ஆர்டிகல் வந்து பார்க்க முடிஞ்சு. நிறைய ஈக்விட்டி ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்க எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரேலியில வந்து போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்டானியா டாபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரேலியில போயிட்டு இருக்கு. இங்க ஐடிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னட்டா வந்திருக்கு. ஐடிசியும் மேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னட்டா இருக்கு. ஹெச்யூல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ இப்போ கரண்டா இருக்க சுச்சுவேஷன் படி எஃப்எம்சிஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற விதமா நிறைய கீ ஃபேக்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
இங்க வந்து மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு, ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் ஒரு பக்கம் ஆட் ஆகுது, அந்த அர்பன் கன்சம்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, லோயர் லெவல் கன்சம்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது, கமோடிட்டி பிரைஸையும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இந்த டீ, காஃபி, பாம் ஆயில் இதெல்லாமே வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பாக்ட் ஆகி எஃப்எம்சிஜி வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணோம். பட் ஆனா இப்போ இல்ல Q3 தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் அனலிஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல நடந்தது ஒரு 1 இயர் 2 இயர்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த நெஸ்லே, HUL அண்ட் தென் இந்த பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனிலாம் 1 இயர் to 2 இயர்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். இப்பயே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஸ்டாக்கும் பையும் கொடுக்கல, செல்லும் வந்து கொடுக்கல, ஓல்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா அனலிஸ்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல இருக்கிறதா இருக்கு. இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து பைபேக் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன வந்து நீங்க ஒரு ஷேர் 2 ஷேர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிளா, அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்றதான் டீடைலா வந்து பார்த்தலாம். இன்ஃபோசிஸ் வந்து அவங்க ஷேர் வந்து 1800 கொடுத்து பைபேக் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இது இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் 1500 சில்லறையில இருக்கு. ஸோ அந்த பிரைஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 18% பிரீமியம்ல வந்து நம்மளோட ஷேர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஒன்றும் அஃபிஷியலா வரல. ஒருவேளை ரெக்கார்ட் டேட் வந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு ரெக்கார்ட் டேட் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க நாளைக்குள்ள நீங்க வந்து ஷேர்ஸ்லாம் வந்து ஓன் பண்றீங்க அப்படின்னும் போது, அதாவது நாளைக்கான டேட்ல உங்ககிட்ட அந்த ஷேர் டிமாட் அக்கௌண்ட் இருக்குன்னும் போது நீங்களும் அந்த பைபேக் வந்து எலிஜிபிள் தான். நீங்களும் பைபேக் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். உங்களோட ஷேர்ஸ் அவங்க வந்து பைபேக்ல எடுத்துப்பாங்க. நீங்க 1500 வாங்கி 1800 வந்து கண்டிப்பா விற்க முடியும். பட் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க ரீட்டைலோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா வந்து இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 6ல இருந்து 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலோட அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா நீங்க 10 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். உங்களால வந்து ஒரு ஷேர் இல்லை அப்படின்னா 2 ஷேர் தான் வந்து பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் எடுத்துப்பாங்க, அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பைபேக் பண்றாங்க அப்படின்னா ஸோ ரீட்டைல் லெவல்ல இங்க 6ல இருந்து 20% தான் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்க ஈவன் ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்களும் இங்க பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். பட் ஆனா அங்க வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ஒரு ரீசனால தான் நான் சொன்ன மாதிரி 6ல இருந்து 20% தான் எடுப்பாங்க. நீங்க 100 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 6 ஷேர்ல இருந்து 20 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மீதி ஷேர்ஸ் ஆன 80 ஷேர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கான சான்சஸ் வந்து லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அர்பன் கம்பெனி ஐபிஓ உங்களுக்கு லிஸ்டிங் எண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 66% லிஸ்டிங் எண்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளியரான ஒரு பிரைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலான நம்பர் வந்து கிடையாது. பட் ஆனா இப்போ இருக்க அந்த மார்க்கெட் பஸ் படி போறது 66% உங்களுக்கு வந்து லிஸ்டிங் எண் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 98 ரூபாயில இருந்து 103 ரூபா வந்து பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருந்தாங்க. இல்ல நம்ம அப்பர் பிரைஸ் பேண்டான 103 ரூபாய் எடுத்துக்கலாம். சோ அது கூட வந்து பார்த்தா இந்த கிரே மார்க்கெட் பிரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னும் போது 171 ரூபா நமக்கு லிஸ்டிங் ஆகும்போது அந்த பிரைஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ அப்படி லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 66% வந்து லிஸ்டிங் எண் வந்து கிடைக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இது லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இது நோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பிசினஸ் மாடல யாரும் ஈஸியா வந்து காப்பி அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இங்க இருக்க நிறைய அந்த பாப்புலரான ஆப்ஸ் இந்த ரேபிடோ, சொமேட்டோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி இந்த சர்வீசஸ்க்காகவே வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களால இதை விட இன்னும் பெட்டரா வந்து கொடுக்க முடியும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க கீ ரீசன்ஸா அமையுது. ஸோ அந்த ரீசன்ஸ் தான் அந்த லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியா வந்து பார்க்கும்போது இது எல்லாமே ப்ராஃபிட் மேக் பண்ணி தருமா அப்படின்ற கேள்வியும் வந்து இருக்கு. அண்ட் தென் ஐ டிபெண்டன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டாஃப் தான் நம்பி வந்து இருக்காங்க. ஒருவேளை இங்க உங்க ஸ்டாஃப் இங்க போயிட்டு அங்க சர்வீசஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இல்ல அப்படின்னும் போது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான நேம் வந்து வாங்கி கொடுக்கும். அண்ட் தென் நீங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பற்றாக்குறையா இருக்கணும் போது இந்த கம்பெனியில அந்த சர்வீசஸ் ஆன் டைம்ல பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா வந்து இருக்கும். இது எல்லாமே கீ ரிஸ்க்ஸா வந்து அமையுது. ஸோ இது எல்லாமே பார்த்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி வைங்க. என்ன கேட்டீங்கன்னா லாங் டர்ம் ஹோல்ட் பண்ற மாதிரியான அந்த ஒரு கன்சிடரேஷன் ஸ்டேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. லிஸ்டிங் எண் மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கவர்மெண்ட் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கான அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நேற்று செப்டம்பர் 15 தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்துருந்துச்சு. அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்னைக்கு செப்டம்பர் 16 வரைக்கும் வச்சிருக்காங்க. என்ன ரீசன்ஸ்னாலன்னு பார்க்கும்போது இங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகல, அந்த பேமெண்ட் வந்து ஆகல, அந்த இவங்க ஏஏஎஸ் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க, அதுவுமே வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகல. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து இருந்துச்சு. அந்த நேற்று சர்வரே வந்து பார்த்தா டவுன்லோட் ஆயிருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க, நிறைய சிஎஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து டேட்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முகேஷ் அம்பானி பெரிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாரு. இங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க லிஸ்ட் பண்ண போறதா பிளான் வந்து வச்சிருக்காரு. $200 பில்லியன் வேல்யூவேஷன்ல இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து உள்ள வரும். ஸோ இது வந்து 2027 லிஸ்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காரு. இங்க ரிலையன்ஸ் ஜியோ வந்து 2026லயும் ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 2027லயும் லிஸ்ட் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இங்க ரிலையன்ஸ் ரீட்டைல்ல வந்து வரும்போது இங்க நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. ரிலையன்ஸ் ஸ்மார்ட், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் பிக், ரிலையன்ஸ் டிஜிட்டல், ஜியோ மார்ட், ரிலையன்ஸ் 10, 7-Eleven இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வந்து இருக்கு. ரிலையன்ஸ் ரீட்டைல்ல இந்த ஐபிஓ வந்து வரும்போது இது எல்லாமே நிறைய பிராண்ட்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆகி தான் வந்து வரப்போகுது. அண்ட் தென் இந்த ஐபிஓ வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்கும் அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து அன்லாக் பண்ற அந்த வேல்யூ வந்து அன்லாக் பண்ற விதத்துலயும் தான்
இது வந்து ஐபிஓ வந்து பண்றாங்க. ஸோ இங்க ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தனியா டிமர்ஜர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரியா வந்து பார்த்தீங்கன்னா இதை மெர்ஜ் பண்ண வந்து போறாங்க. ஸோ இந்த ஒரு பிளான்ஸ் எய்ம் பண்ணி தான் இந்த ஐபிஓ வந்து வரப்போகுது. 2026 ஜியோ ஐபிஓ, 2027 ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஐபிஓ. ஸோ பார்க்கலாம் இந்த ஐபிஓ எல்லாம் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஎல்டி மொபிலிட்டின்ற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஏஎல்டி மொபிலிட்டின்றது லீசிங் வர கம்பெனி, அந்த வந்து பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸோட இந்த 3 வீலர் செக்மெண்ட், அதுலயும் மெயினா இந்த இவி 3 வீலர் செக்மெண்ட், ஸோ இந்த கார்கோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வர அந்த இவி செக்மெண்ட் வண்டிக்கு இவங்க வந்து லீசிங் வந்து பண்ணுவாங்க. ஏஎல்டி மொபிலிட்டின்ற நிறுவனம் லீசிங் வந்து பண்ணுவாங்க. எப்படி வந்து லீசிங் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிவிஎஸோட ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சேல்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ்ல நீங்க ஏஎல்டி மொபிலிட்டி மூலமா நீங்க வந்து ஈஸி ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் போயிட்டு அங்க வண்டி ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபினான்ஸ் மாடல் மூலமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இவி 3 வீலர் யாரெல்லாம் வந்து வாங்க போறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஈஸி ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஜாயின் வச்சிருக்கிறது தான் இந்த ஏஎல்டி மொபிலிட்டியா வந்து இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ பெரிய கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையில எடுத்திருக்காங்க. 2500 இருந்து 5000 கோடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயினோட அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. மும்பை டு அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது. 156 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் இவங்க ஜாப்பனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு கொடுக்க போறாங்க. 320 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புல்லட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட் அண்ட் தென் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி நிறுவனம் வாங்கியிருக்காங்க. ஃபியூஷன் பினான்ஸ்லயுமே ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. ஃபியூஷன் பினான்ஸ்மே அவங்க வந்து ரீஇன்வெர்ட் வந்து பண்றாங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் கொடுத்திருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க வந்து ஸ்மால் ரூரல் ஏரியா தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரீஇன்வென்ட் வந்து பண்ண போறாங்க. ரீஇன்வென்ட் பண்ணி இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸை ப்ராஃபிட்டபிளா எடுத்துட்டு வரதுக்கான அந்த பிளான் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸ் கம்பெனியை பேக்டப்பா எது வச்சு இருக்கு அப்படின்னா இங்க வார்பர்க் பிங்கர்ஸ் தான் வந்து பேக்டப்பா வச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லோன் கொடுக்குது இந்த ஸ்மால் ஏரியாவில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நிறைய என்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து அதுவாக தான் இருந்துச்சு. அந்த இவங்க லோன் கொடுக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. இவங்களால லோன் வந்து திரும்ப கட்ட முடியுமா, அண்ட் தென் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணாமல் லோன் கொடுத்ததுலாம் பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரை வந்து பண்ண போறாங்க. என்பிஎஸ் வந்து எப்படி குறைக்க போறாங்க அப்படின்னா இங்க ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்து யார் யாரெல்லாம் வந்து திரும்ப கட்டியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் லோன் எடுத்திருக்கேன், நான் நல்லா கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்ப வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 76% அவங்களோட லோன்ல டோட்டல் லோன்ல அந்த மாதிரி தான் வந்து கொடுக்க போறதா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாம கொடுத்ததுனால 16,000 கோடி ரூபா அந்த லோன் புக் அந்த வேல்யூவா இருந்தது. அதுல இருந்து 8,000 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஏன்னா பேட் லோன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆன ரீசன்ஸ்னால. ஸோ இப்போ அவங்களோட பிளான் படி இந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே கம்பேக் பண்ற விதத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஃபியூஷன் ஃபினான்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. டாடா குரூப்ல அந்த லீடர்ஷிப் வார்ன்றது போயிட்டே இருக்கு. ஸோ அது என்ன இதெல்லாம் சிம்பிளா வந்து பார்த்துடலாம். என் சந்திரசேகர் வந்து 1987 இருந்து இந்த கம்பெனில வந்து இருக்காரு. லாங் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா டாடா குடும்பத்துக்கிட்ட வச்சுட்டு இருக்காரு. அந்த நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இவர் வந்து டிசிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல டாடா ஸ்டீல், அந்த டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனத்தை வந்து லீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த இவர் 2017 டாடா சன்ஸ் உள்ள வராரு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்க மாத்திருக்காரு. 30,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடனை வந்து கம்மி பண்ணியிருக்காரு. அந்த டாடா மோட்டர்ஸ், டாடா ஸ்டீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எல்லாம் ப்ரெஷர் இருந்துச்சு, அதெல்லாமே ரிவைவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்டா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காரு. இங்க செமிகண்டக்டர்ஸ், அந்த இந்த ஏவியேஷன், டிஜிட்டல் சர்வீசஸ் இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே இங்க என் சந்திரசேகர் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என் சந்திரசேகர் டாடா சன்ஸ்ல வந்து இருக்காரு. ஸோ டாடா சன்ஸ்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மா வந்து இருக்காரு. இப்போ தேர்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2027 இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூ பண்ணணும். 2027 அவரோட டேர்ம் வந்து முடியுது. 2027 நடக்க போற அந்த பிரச்சனைக்கு இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ அவரோட டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்ட் டேர்ம் வந்து அவர் கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. ஸோ தேர்ட் டேர்ம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போறாரு. அந்த நீங்க டாடா ட்ரஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே அமைஞ்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி தான் இங்க பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. அந்த நீங்க போர்ட் ரூம்ல என்ன பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு, அந்த போர்ட் ரூம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க டாடா ட்ரஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்து ஓன் பண்றாங்க. 65% ஆஃப் த ஸ்டேக் இந்த டாடா சன்ஸோட ஸ்டேக்ஸ் வந்து டாடா ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்றாங்க. ஸோ இங்க டாடா ட்ரஸ்ட் தான் பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க. டாடா ட்ரஸ்ட் கட்டது பவர்ஃபுல்லா இருக்குது டாடா சன்ஸ். டாடா சன்ஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கம்பெனியுமே வந்து வரும். ஸோ இங்க மெயினா வந்து இருக்குது டாடா ட்ரஸ்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ கரண்டா இங்க டாடா ட்ரஸ்ட்ல வேணு ஸ்ரீனிவாசனும் அந்த நியோல் டாட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா இங்க டாடா சன்ஸ்ல 1/3 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டுல வந்து இருக்கணும். சோ அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து பவர் இருக்கு. இங்க நியோல் டாடா வந்து என்ன ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு அப்படின்னா இந்த சேர்மன் பொசிஷனே மூணா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து சிஓ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஓ, இன்னொன்னு வந்து எம்டி, இந்த மாதிரி 3 பொசிஷனா வந்து பிரிச்சுக்கலாம். சோ அதுல என் சந்திரசேகர நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா வந்து போட்டுடலாம். ஸோ நான் எக்ஸிகூட்டிவ் சேர்மனா இருக்கும்போது அவரால் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா இந்த டெய்லி ஆபரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. பட் ஆனால் அட்வைசரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ரோல் வந்து போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இதுக்கு நிறைய டாடா ட்ரஸ்டோட அந்த ட்ரஸ்டீஸே வந்து பார்த்தோன்னா இங்க டிஸ்அப்ரூவ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இப்படி எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் இங்க இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸா வந்தது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, மின்ட்ல வந்து சொன்னது என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க டாட்டாவோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இடத்துல வந்து பண்ணிருக்காங்க. அது எல்லாமே மெச்சூர் ஆகிற டேட்ல வந்து வந்துருச்சு. அப்படின்னா இந்த டிஜிட்டல் சர்வீசஸ்க்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது, செமிகண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தது, அது எல்லாமே மெச்சூர் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து வந்துருச்சு. ஸோ என் சந்திரசேகரே இன்னொரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் உள்ள டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குதா சொல்றாங்க. ஸோ நியால் டாட்டாவோட அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணப்படல அப்படின்றதான் தெரியுது. ஸோ ஓவரால என்ன அப்படின்னா இங்க டாடா குரூப்ஸோட அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்கு. இங்க யார் வந்து அடுத்து லீட் பண்ணி எடுத்துட்டு போகுது, அந்த என் சந்திரசேகரோட அந்த டேர்ம் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றதான் வந்து கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இன்னமும் இந்த பிரச்சனை வந்து இன்னும் முடிவுக்கு வரல. அபிஷியல் நியூஸா டாடா சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. ஸோ வரட்டும், என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஐடிசி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த குயிக் காமர்ஸ்ல உள்ள வர போறாங்க. அதுலயும் ஃப்ரெஷ் பேக்கேஜ் ஐட்டம்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. இந்த குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே ஃப்ரெஷ் பேக்கேஜ் ஐட்டம்ஸ்ல வந்து உள்ள வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பேக்கேஜ் ஐட்டம்ஸா இந்த குக்கீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கிட்ட இருந்து வந்துட்டு தான் இருக்கு. இந்த சன்ஃபீஸ் மூலமா வந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா அதுக்கான இந்த எக்ஸ்பீரி பீரியட் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் தென் ஸோ இது வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டா நம்மளால வந்து சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் சிப்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த குயிக் காமர்ஸ் மூலமா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலமா வந்து 10 நிமிஷத்துல டெலிவரி பண்றாங்களா, இதுல இந்த ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செல் பண்றதுக்கான மார்க்கெட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல இந்த ரெடி டு ஈட் மீலா வந்து இருக்கும், இல்ல அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களா, ஸோ இதுல வந்து மார்க்கெட் வந்து பிடிக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இங்க சிட்டிஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரிச்சு இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து விற்கலாம். இல்ல மெயினா இந்த குக்கீஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து விற்கலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் இந்த ரெடி டு ஈட் மீல்ல வந்து பார்த்தீங்கன்னா விற்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல வந்து போறாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பிளஸ் மூமெண்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல வந்து ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி பேக்கேஜ் ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது அதுக்கான எக்ஸ்பைரி டேட் அதிகமா இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிடும். பட் ஆனா இதுக்கான எக்ஸ்பைரி பீரியட்ன்றது ரொம்பவே கம்மியா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து டக்குன்னு வந்து வித் ஆகணும். இல்ல அப்படின்னா அந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல ப்ரெஷரா வந்து இருக்கு. ஸோ இதை எப்படி இந்த ஐடி சீனியரோட டேக்கல் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். கியூபிட் ஷேர் வந்து ஆல் டைம் வந்து ரீச் பண்ணிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோட்டரே அந்த கம்பெனியோட ஸ்டேக் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கியிருக்காரு. இந்த ஒரு ரீசனாலே இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர் அண்ட் தென் சேர்மன் ஆன ஆதித்ய குமார் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வாங்குறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இந்த ஹோல்டிங் வந்து இந்த ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்து 42.52% ஆஃப் த ஸ்டேக் தான் வந்து இருந்தது. இவர் இப்போ வாங்கினதுக்கு அப்புறமா 43.23% ஆஃப் த ஸ்டேக் வந்து இவர் கையில வந்து வரப்போகுது. ஸோ ப்ரொமோட்டரே இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த ஒரு ரீசன்னால இங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஐயை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கான ஒரு மூவ்மெண்டா வந்து அமைஞ்சிருக்கு. டாக்டர் ரெட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2% இறங்கி இருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யூஎஸ்எஃப்டியோட அப்சர்வேஷன் வந்து வந்திருக்கு. எங்க அப்படின்னா எங்க ஹைதராபாத் பிளான்ட்ல வந்து வந்திருக்கு. அவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறாங்க. அதனால ஃபார்ம் 483 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இஷ்யூ பண்றாங்க டாக்டர் ரெட்டிக்கு. இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வார்னிங் லெட்டரோ இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து நீங்க பண்ணிக்கங்க. இவங்க வந்து இங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்டா இல்லை, இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் 84 வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவ்வளவுதானே தவிர இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ இங்க ஃபார்ம் 83 கொடுக்குறாங்க அப்படின்னா பாசிபிளா வந்து 2 ரீசன்ஸ் தான் இருக்கும். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ வந்து இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைன்ஸ் இஷ்யூவா இல்ல குவாலிட்டி இஷ்யூவா இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னாலே டாக்டர் ரெட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2% இறங்கி இருக்கு. டாக்டர் ரெட்டி நிறுவனம் இதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இதை வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி, சீக்கிரமாவே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸோட ஷேர் வந்து நேற்று 3% வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க ஜெர்மன் கம்பெனியை. ஸோ அந்த இஎஸ் டெக்ன்ற ஜெர்மன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்றாங்க. அண்ட் தென் அந்த கம்பெனியோட சப்சிடரியும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்றாங்க. 100% அக்யூர் வந்து பண்ண போதும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலே டாடா டெக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்க இந்த இஎஸ் டெக்ன்ற கம்பெனி வந்து ஜெர்மன் கம்பெனியா வந்து இருக்கு. இவங்க வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டர்ல வந்து இருக்காங்க. இந்த இனோவேஷனான ஆட்டோமோட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணது மூலமா இது வந்து டாடா டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் மூவ்மெண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா டாடா டெக்னாலஜிஸ் இங்க வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸ் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்க வந்து டைரக்டா இம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தான் இம்ப்ளிகேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் இந்த கம்பெனி நல்ல ஒரு அக்யூசியேஷன்லாம் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டாடா மோட்டார்ஸ்க்கு அந்த சிஸ்டம் அந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது டாடா மோட்டார்ஸ்க்கு பிளஸ் பாயிண்ட் அமையும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னமும் அந்த கிராஃப் வந்து மாறவே இல்லை. 49% இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாக்குறீங்க அப்படின்னா 51% சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.